சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஜோதிடம் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அதாவது மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை அடக்கிய இந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கோள்களான உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அதையும் தாண்டி 8ஆம் இடத்தில் உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அஷ்டம சனிப்படியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு கடினமான காலகட்டத்தை சில அன்பர்கள், அதாவது ஒரு அனுகூலம் இல்லாத தசாபுத்திகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக டெஃபினட்டாக ஒரு அனுகூலம் இல்லாத பலன்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிதிபதியினுடைய அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். செட்டன் ரிலீஃப் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சற்றேறக்குறைய 11ஆம் தேதி புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. அவர் 2ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் பகவானோடு ஒரு 4 நாட்கள் இருப்பார். ஸோ இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று உங்களுடைய குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் சென்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக சதா காலமும் அலைஞ்சு ஒரு 2-3 மாதங்களாக நீங்கள் வேறு சில இடங்களுக்கு சென்று ஒரு அலைச்சலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சற்று ஆதரவான ஒரு காலகட்டமாக விளங்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடனே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினரை பார்ப்பதற்காக ஒரு லீவ் சம்பந்தமாக ஒரு லீவ் கிடைத்து நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தினருடன் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் 2025 பொறுத்த வரைக்கும். அதே போன்று சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ உங்களுடைய முயற்சிகள், இந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் குறிப்பாக உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த முயற்சிகள், உங்களுடைய கேபிட்டலிருந்து ஒரு பணம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சிறிதளவு பணம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தொழிலுக்காக நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ₹1 கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை ₹10 கொடுத்து வாங்குவதற்கான ஒரு நிலைமை அதாவது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மற்றும் ஏதாவது ஒரு பொருளை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும் பொழுது, அதாவது பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதனுடைய விலை நிர்ணயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிக விலை கொடுத்து அதை நம்ம வாங்குவதை தவிர்த்து விட நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெல்விஷர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அட்வைசர்ஸுக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த பர்ச்சேசிங் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ அன்னெசரியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் இந்த ஒரு பர்டிகுலரான நாட்களில். அதே போன்று மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அதன் ரீதியாக உங்களுக்கு சில வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் இந்த சுக்கிரன் பிளானட்டினுடைய சுக்கிரனுடைய இந்த பிளானட்டினுடைய பொசிஷன் ஒரு சாதகமான நிலை எட்டுகிறது. அதனால் ஒரு சில விஷயங்களில் சில இடங்களில் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே போன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உடைய சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் போவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ அதில் மட்டும் சற்று நீங்கள் கவனமாக விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்ததாக நிச்சயமாக அமையும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி ஆவார். ஸோ அவர் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதாவது
டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில லாப மேன்மைகள் கிடைக்கும். அதே போன்று குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடைபெறக்காகவும் ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே சற்று அனுகூலம் இல்லாத பலன்களை அதாவது ஒரு 25 to 30% ஆஃப் சிம்மராசி அன்பர்கள் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த சனி பகவானுடைய 8ஆம் இட சஞ்சாரம் ஆரம்பித்த பொழுதிலிருந்தே அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள், இன்டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபுட் பாய்சனிங், இதை மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது என்று அவசியமில்லை. சிறு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிறு மருந்துகள் மூலியமாகவே நீங்கள் அதை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சர்ஜரிக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவதற்கு தயங்க வேண்டாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு சர்ஜரி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு செகண்ட் ஒப்பீனியன் டெஃபினட்டாக வாங்குங்க. வேறொரு ஹாஸ்பிட்டலில் வாங்குனீங்க என்று சொன்னால் அந்த சர்ஜரி அவசியமா என்பதை அவர்கள் பார்த்து இது உங்களுக்கு மெடிசன்லேயே க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெஃபினட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலுமே இதுவெல்லாம் ஒரு மாயையாகத்தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் சர்ஜரி பற்றி நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவது நல்லது. ஸோ அவங்க கம்பல்சரி வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பண்ணிக்கலாம், இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் அவாய்ட் தட். ஸோ இது ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த வயதில் மூத்த அன்பர்கள் ஒரு 45+, அதாவது ஒரு 40 and above இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது பொருத்தமாக ஒரு அமையும். அதே போன்று பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இது ஒரு நல்ல நேரமாக நிச்சயமாக அவர்களுக்கு விளங்கும். ஏனென்றால் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் சில ப்ராஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்க, அதற்கான ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஸோ எல்லாமே வித்தின் த மந்த் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அது ஒரு சில்லறை வியாபாரமாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு கிராசரி ஸ்டோர்ஸ், இல்லைனா ஒரு டெய்லி பேசிஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட டர்ன் ஓவர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக அமையும் அன்பர்களே. ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் 1, 3, 4 பாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ண தெளிவு ஏற்படும். அதே போன்று உங்களுடைய விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வேண்டியதை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனம் என்பது தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சகல விதத்திலும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். எனினும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. உடல் உபாதைகள் இருப்பினும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் 2025க்கான பலன்கள். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இமெயில் ஐடி என்று சொல்லக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் சம் கன்சல்டேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் யூஆர் சென்டிங். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் செய்து கொள்ளலாம். ஸோ மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.